இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் அண்ணாமலை விலக்கப்பட்டு விட்டார். நீங்கள் தான் இதில் கூட்டணியுடைய இது தலைமை பொறுப்பு அதிமுக தான் தமிழ்நாட்டில் எடுக்கும்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இவர் வெற்றி ஓபிஎஸ் வரல, தினகரன் வரல, சசிகலா வரல. அதனால் இவர் தான் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டார் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் திரு அமித்ஷா மிக தெளிவாக கூறிவிட்டார், நாங்கள் வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும். அதில் இபிஎஸ் முதல்வராக இருப்பார். இவருடைய கூட்டணி ஆட்சியில் முதல்வராக இருந்தவருடைய கதியெல்லாம் நாம் பீகாரையும் மகாராஷ்டிராவையும் பார்த்து விட்டாலே நமக்கு தெரிந்துவிடும். இது அதிமுகவுடைய அழிவுக்கு ஆரம்பம். அதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஒரு நிமிஷம்னு சொன்னது விவாதத்தை நீட்டிச்சிட்டா 5வது விருந்தினர் 50வது நிமிஷத்தில் பேச வேண்டியதாகிடுது. அதனால முதற்கட்ட பார்வையை கேட்டுடலான்றதுக்காக தான் முதற் பார்வையை சுருக்கமாக வச்சுக்கலான்னு. நீங்கள் வெற்றி போல பிரம்மை அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபிக்கு எத்தனையோ மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. கிருபாநிதியிலேருந்து எஸ்பி அவர் லட்சுமணன்லேருந்து KN லட்சுமணன்லேருந்து எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு ஒரு 2 டேர்ம் இருந்துட்டு மாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எதிர்கட்சியினுடைய தலைவருக்கு அவருக்கு என்ன இதில் பெரிய வெற்றி இதில் வந்துட போகுது அண்ணாமலையை மாற்றுறதுலன்னு ஒன்று. இன்னொன்று, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன சலுகையா? அந்த கட்சியோட அவுட்ரைட்டாக இது வரையிலும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கூட்டணி பேசினப்ப ஜெயலலிதா தான் கூட்டணி அறிவிப்பார், முதலமைச்சர் யாருன்ற கேள்வியே எழுந்தது கிடையாது. ஏன்னா அவங்க தான் கூட்டணிக்கு லீட் பண்ணுற கட்சிக்கு போகிறது நார்மல், ரொட்டீன், நேச்சுரல். அதை ஒரு வெற்றி போல காட்டுறது அப்படின்றது என்ன சார்? அது ஏதோ சலுகை காட்டுனது மாதிரி தெரியுது. அது ஆமாம், இன்றைக்கி அப்படித்தான். இது கலைஞர் காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. பேரணி இங்கே நடந்தது. ஆனால் அந்த பேரணி நடந்தபோது அந்த பேரணியை நடத்தியது திமுக. அந்த கூட்டணியை பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டது கலைஞர். ஏன்னா இவங்க பெரிய கட்சி. இன்றைக்கி யார் இந்த அறிவிப்பில் வெளியிடுறாங்க? தே ஆர் சென்டிங் எ பிக் சிக்னல். திரு அமித்ஷா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் நான் இந்தியில் தான் பேசுவேன். தே ஆர் சென்டிங் எ சிக்னல் டு தமிழ்நாடு. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கலாம் இருமொழி கொள்கையை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க. ராஜ்நாத் சிங் இந்தியில் மட்டும் பேசினார்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஹீ இஸ் நாட் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் இவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். தெரிஞ்சு இங்கே இந்தியில் தான் பேசுவேன், எங்கள் அஜெண்டாவை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிற வழியில் நடங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. பக்கத்தில் மௌனித்து இருக்கிறார்கள் அதிமுகக்காரர்கள். இந்த கூட்டணியை பற்றி யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்? பெரிய கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் சில ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அண்ணாமலை போனால் தான் சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தார் இபிஎஸ். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அண்ணாமலைக்கும் அவருக்கு இடையில இருந்த ஈகோ கிளாஷை தவிர அண்ணாமலை பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர், பிஜேபி கேண்டிடேட் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் அண்ணாமலை தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லாமல் தெளிவுபடுத்தி இருக்கிறார் பல சமயங்களில். அதனால் இந்த 2 பேருக்குள்ள போட்டியில் இன்றைக்கி பிஜேபிக்கு இவங்க இல்லாமல் ஒரு 4 சீட் 5 சீட் வாங்குறது கூட கஷ்டம் சட்டமன்ற தேர்தலில். அதனால் அவங்க இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதைவிட அதிமுக இது பிஜேபியுடன் போவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு தொண்டர்கள் காரணமில்லை, சில தலைவர்கள் காரணம். ஏன் எதனால் என்று அந்த தலைவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹர்டு மெலடிஸ் ஆர் ஸ்வீட், தோஸ் ஹர்ட் ஆர் ஸ்வீட், தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். கேட்கின்ற பாடல்கள் இனிமையானவை, ஆனால் கேட்காத பாடல்கள் இன்னும் இனிமையானவைன்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தினால தலைவர்கள் மத்தியில் ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த கூட்டணி ஏற்பட்டது அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு வரத்தான் செய்யும். மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அதிமுகவுக்கு, சந்தேகமே வேண்டாம். ஆனால் பிஜேபியுடைய கால்குலேஷன் என்னென்னா, மைனாரிட்டி ஓட்டு நம்ம கூட வர்றதுனால இவங்களுக்கு போயிடும். ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் விஜய் தனியாக இருந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த மைனாரிட்டி ஓட்டுகளை அவர் பிரிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்ச எந்த ஒரு மாநிலத்திலையும் சிவசேனா முதல்ல டாமினன்ட் பார்ட்டியாக இருந்தது, பெரிய பார்ட்டியாக இருந்தது. அடுத்து அவங்கள மைனாரிட்டி பார்ட்டியாக கொண்டு வந்தாங்க. பீகாரில் அதே மாதிரி தான் நிதிஷ்குமாரை மைனாரிட்டியாக கொண்டு வந்தாங்க. அடுத்து நிதிஷ்குமார் பீகாரில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாம்கா வாசா சிஎம்ங்கிறாங்க, பெயரளவுக்கு சிஎம்மாக இருக்கிறார், அவருக்கு நெருக்கடிகள் தினமும் தரப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிவசேனாவை உடைச்சாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் உடைப்பாங்க. அடுத்து அதிமுகவில் அதிமுகவை தினகரனும் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் இங்கே உள்ளே வரணும்னு சொன்னதே எதுக்காக? உள்ளே வந்தோடனே இங்கே உட்கலகம் ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கேட்டாங்க.
இப்போதைக்கு அந்த டிமாண்ட்ல இருந்து விலகி நிற்கிறாங்க. ஏன்னா உடனடி தேவை அதிமுகவுடன் கூட்டணி, இறுதியான தேவை அதிமுக உடைபட வேண்டும், திராவிடம் என்பது இங்கிருந்து காணாமல் போக வேண்டும். அதற்கு முதல் எய்ம் வந்து இவங்களை திமுகவை பதவியிலிருந்து இறக்குறது, ரெண்டாவது எய்ம் வந்து இருக்கிற ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது, இப்படிங்கிற திட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து மக்களுக்கும் தெரியும். 2026 சொல்லும் யார் வென்றார்கள் என்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.